வணக்கம் மக்களே. அர்ச்சனாக்கு எப்படி ஓட் வருது, அர்ச்சனா வெற்றியாளர், அர்ச்சனா இப்படின்னு வெளியில இருக்க மக்கள் அர்ச்சனாவை கொண்டாடுறாங்க. அர்ச்சனாவோட பேரை சொல்லி அர்ச்சனாவை பாராட்டி அர்ச்சனாவுக்காக இந்த ஷோவை பார்த்து கொண்டாடுறாங்க. அது வேற மேட்டர். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மாயா, பூர்ணிமா, அப்புறம் விசித்ரா, ஸோ இவங்க அந்த அர்ச்சனா அவர்களை ஒழிக்க முடியாம, அர்ச்சனா அவர்களை வீழ்த்த முடியாம, அர்ச்சனா தான் வெற்றியாளர்னு எப்படி சொல்லலாம்? அந்த ஒருத்தர் மீது பொறாமையில் இருப்பவர்கள் அது நம்ம பொறாமையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பொறாமை உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பார்கள் இல்ல, அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த மாயா, பூர்ணிமா, விசித்ரா, ஸோ இவங்களுடைய பேச்சுக்கள் இன்றைக்கு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயம் அர்ச்சனா அவர்களை பற்றி இந்த மாயா, பூர்ணிமா, விசித்ரா பாத்ரூம் அந்த மேக்கப் பண்ணைக்குள்ள பேசின விடயங்கள். அடுத்தது அர்ச்சனா அவர்கள் பிரதீப்புக்காக அந்த விடயத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் மக்களில் ஒருவராக இருந்து அந்த வீட்டுக்குள்ள பிரதீப் அவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்து கொண்டிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் யார் யாரை நாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் வெளியில போய் கொண்டிருக்காங்க. அர்ச்சனா அவர்களுடைய அந்த நாமினேட் பண்ற அந்த அவங்க சொல்ற விதமும் தெளிவும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் இன்று விஜயை பற்றி சொல்லியிருந்தாங்க, விஜயவர்மாவை பற்றி அந்த டாஸ்க்ல. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் பிரதீப் அவர்களுக்காக அர்ச்சனா பேசக்குள்ள, பிரதீப் அவர்களுடைய அந்த டாக் அர்ச்சனா அடிக்கைக்குள்ள இந்த பூர்ணிமா மாயாவோட முகத்தை பார்க்கணுமே. சரி, ஓகே, வர்றேன், அதை பத்தி பேசலாம். அடுத்தது இந்த மாயாவோட கேவலமான ஒரு நாடகம் ஒன்று, சரிங்களா? அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயாவோட ஒரு என்ன சொல்லலாம், ஒருத்த மூளையை கலட்டி வச்சு போட்டு நடந்து போனான்னா எப்படி இருக்கும்? இப்போ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு தான் டிஃபரெண்ட். மிருகத்துக்கு 5 அறிவு இருக்கு, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. இது இப்போ மாயாவை பார்க்கக்குள்ள நீங்கள் பல பேர் கேட்கலாம், இதுக்கு இதே இல்லைப்பா, மூளை இல்லைப்பா அப்படின்னு. பட் அந்த மூளை இருக்கு. ஆனால் எப்படி சொல்லலாம்னா, இந்த தூங்குறவனை எழுப்புறது கஷ்டம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஸோ இந்த மாயாவுக்கு தான் பேசுறது தப்புன்னு தெரியும். ஆனா மக்களையும் இவங்க இப்ப பூர்ணிமாவை மேனிபுலேட் பண்றாங்கல்ல, பூர்ணிமாவோட மூளைக்குள்ள உட்கார்ந்து இவங்க வேலைகள் பண்றாங்கல்ல, அது மாதிரி இந்த கேமராலையும் பதிவு செஞ்சு மக்களையும் குழப்பலாம் அப்படின்ற ரீதியில இவங்க அந்த டாஸ்க்ல, இன்னைக்கு வச்ச டாஸ்க்ல ஒருத்தர் இவ்வளவு நாள் இவங்க இதை வச்சு சர்வை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல. அதுக்கு இவங்க அர்ச்சனா பத்தி சொல்லைக்குள்ள, அர்ச்சனா அவர்களை பத்தி சொல்லைக்குள்ள இவங்க வாண்டட்டா அர்ச்சனா நடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க மீடியா ஃபீல்ட்ல இருந்தபடியா இவங்களுக்கு அந்த என்னென்ன ஆங்கிள் கேமரால எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? அதாவது அர்ச்சனாவை கேமரால பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்கான். அதாவது இந்த மாயா சொல்ல வந்தது அர்ச்சனா நடிக்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு அந்த கேமரால மீடியால இருக்கிறபடியா அவங்களுக்கு நடிப்பை பற்றி தெரிஞ்சிருக்காம் அப்படின்ற மாதிரி இந்த மாயா சொல்லுது. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 100 படம் நடித்த நடிகை ஒருத்தங்க இருக்காங்கல்ல இதே சீசன்ல, விசித்ரா அப்படின்னு, அவங்க அர்ச்சனா அவர்களை விட அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதிகம். படங்கள் பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் வரையிலையே, அவங்க ஹீரோயினா தெரியலையே. அப்புறம் விஷ்ணு அவர்கள், ஸோ அவர் அந்த சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஏன் இந்த மாயாவே பாத்தீங்கன்னா மாயாஹாசனோட, சாரி இல்ல அதான் பேரு, மாயாஹாசனோட படம் நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முதல் வேற வேற படங்கள் நடிச்சிருக்கு. ஸோ அப்ப அந்த அம்மாக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதா? தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் தெரியாதா? இந்த பூர்ணிமா கூட நிறைய வீடியோக்கள்ல நடிச்சிருக்கு, ஷார்ட் பிலிம் எல்லாம் பண்ணிருக்கு. அப்ப அதுக்கு தெரியாதா? சரி, அதை விடுங்கப்பா, இந்த சீசனை விடுங்கப்பா. இதற்கு முதல் பாத்தீங்கன்னா சீரியல் நடித்தவர்கள் பல பேர் வந்தார்கள்ல போன சீசன். அதற்கு ஆயிஷா அவர்கள், அண்ட் அதற்கு முதல் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கேபிரில்லா, சிவானி அப்படின்னு சீரியல் நடித்தவர்கள் பல பேர் வந்தார்கள்ல, படம் நடித்தவர்கள் பல பேர் வந்தார்கள்ல. அவர்களுக்கு எல்லாம் என்ன அந்த கேமரால இப்படி நடிச்சா நான் நல்லவமா தெரிவேன் அப்படி, அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? என்ன பேச்சுது? அது சரி, சொந்தமா உழைக்கிறவன்டா ஒரு பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கு அந்த அருமை தெரியும். பிரதீப் அவர்களை போல, அர்ச்சனா அவர்களை போல நபர்கள் கஷ்டப்பட்டு அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியும். அப்ப பாக்குற மக்களுக்கு உண்மையாகவும் பண்ற தொழிலுக்கு உண்மையாகவும் இருக்கணும் என்பதற்காக பேசுகின்ற வார்த்தைகள்ல இருந்து செய்யற விடயங்கள் வரைக்கும் அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. இந்த குடிகாரம் பேசுற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப மாயா பேசுனது அப்படிதான், ஒரு மீனிங்கே இல்லை, சரியா? சோ அண்ட் இன்னொன்னு இந்த பிக் பாஸ்ல யாரையுமே நடிச்சு ஏமாற்ற முடியாது. 100 நாட்கள் 65 கேமரா, அது எல்லாத்தையும் விட 24 மணி நேரம் லைவ் மாயா. ஸோ அப்போ மக்கள்
அர்ச்சனாவை மக்களுக்கு பிடிக்க காரணம் அர்ச்சனாவோட ரியாலிட்டி, அர்ச்சனா அவர்களுடைய நல்ல குணம், அர்ச்சனா அவர்களுடைய போலித்தனம் இல்லாத தன்மை. அதனால் தான் அர்ச்சனா அவர்களை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் 5 வயது குழந்தையிலேருந்து 95 வயது தாத்தா பாட்டி வரைக்கும் மாயா பூர்ணிமாவை பிடிக்கல? மாயா பூர்ணிமாவோட யார் யார் வந்து அந்த குள்ள நரித்தனம் பண்றாங்களோ அவங்கள பிடிக்கல அப்படின்னா போலி, பக்கா போலி, ஃபேக்கு, வன்மம். ஒருத்தனை அழிக்கணும், அவனை வச்சு வேலைகள் பண்ணணும், ஒருத்தனை வந்து குப்பை மாதிரி ஒரு ஜூஸ் பண்ணி போட்டு குப்பை மாதிரி தூக்கி எறிகிற குணங்கள். அப்ப இப்படின்னா யாருக்கு பிடிக்கும்? குழந்தைங்களுக்கு பிடிக்காது, பெரியவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதெல்லாம் இந்த மாயா கிட்ட சொல்றதும் பூர்ணிமா கிட்ட சொல்றதும் சுவாத்தி கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், சரிங்களா? ஸோ இது வந்து அந்த மாயான்றது எவ்வளவு தூரம் இன்றும் ஒரு ராமாவை போட்டுச்சு. பூர்ணிமாவை மூளைக்குள்ள போய் எப்படி ஆட்டி படைக்கிற மாதிரி மக்களையும் ஆட்டி படைக்கிறான்னு நினைச்சிருக்கு போல இருக்கு. பட் அதுக்கு மக்களே பதிலடி கொடுத்துட்டார்கள். நானும் இதுல பதிவு செஞ்சுக்கிறேன், சரிங்களா? இதோட விடயம். அடுத்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் விசித்ரா இவங்களுக்கு நல்லவங்களை பற்றி தான் அந்த வீட்டுக்குள்ள பேச்சு. அப்போ இந்த 3மே வந்து மேக்கப் போட்டு கொண்டிருக்கீங்களா, நல்லா தூங்குவானுங்க, நல்லா தின்னுவானுங்க, எவன் குடியை வந்து கெடுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் போடுவானுங்க. இந்த 4 வேலை தான் இந்த 3மே வந்து பண்ணி கொண்டிருக்கு, சரிங்களா? ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த மேக்கப் பண்ணி கொண்டிருக்கு 3. அப்போ அகெயின் வந்து அர்ச்சனா பற்றி டாக் வருது. அப்போ இந்த அர்ச்சனா எப்படி வின் பண்ணுவா, யார் வின்னரா அப்படின்னு கேட்கக்குள்ள இன்றும் பேசுறாங்க. அர்ச்சனா தான் வின் பண்ணுவான் அப்படின்னு கீழே விசித்ரா கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு தான் நிறைய ஓட் வருது. எப்படி ஓட் வருது? என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல விசித்ரா என்டர்டைன்மெண்ட் பண்றாளா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது. ஸோ அப்போ இவங்களுக்கு மக்கள் ஏன் என்னத்துக்கு ஓட் போடுறாங்க அப்படின்றத கூட இவங்களால கெஸ் பண்ண முடியாம இருக்கு. இந்த விடயத்தின் மூலம் விசித்ராவோட ஒரு ஃபேக்னஸ் வெளியில வந்துட்டு, அதாவது அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பிரதீப் அவர்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி நான் வந்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விசித்ரா, அதுக்கப்புறம் நவம்பர் 5ஆம் தேதியும் அவ்வளவு தூரம் நாமினேஷன்ல பேசின விசித்ரா அந்த வீக்குக்கு அப்புறம் அடுத்த வீக் அப்படியே வந்து மாயாவோட காலடியில் விழுந்துட்டாங்க. ஏன் விழுந்தாங்க? கமல்ஹாசன் வந்து மாயாக்கு அடிமையா இருக்காரு. அப்ப நான் வந்து மாயாக்கு அடிமையா இருந்தேன்னா கமல்ஹாசன் என்ன கண்டுக்க மாட்டாரு. நானும் ராணி மாதிரி இருக்கலாம். ஒரு நாளைக்கு 40,000 30,000 ஒருத்தருக்கும் சம்பளம் வேற மாதிரி, டேட் சம்பளம். அப்ப அது கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளும் பல நாட்கள் நீடிக்கலாம் இல்ல. ஸோ கமல்ஹாசனுக்கு மாயாவை பிடிக்கும். அப்ப நான் அந்த மாயாக்கு அடிமையா இருந்தா சினிமாலையும் நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் இல்ல. தட்ஸ் இட். அதேதான். ஸோ விசித்ரா இஸ் பக்கா ஃபேக். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாயா பூர்ணிமா ஃபேக்கு இந்த ஷோல இருக்க தகுதி இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் மக்கள் ஓட் படி மாயா எல்லாம் 2வது வீக்கே அவுட்டு, சரிங்களா? இப்ப கூட அந்த அம்மாவுக்கு ஓட்டு இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் வர காரணம் அர்ச்சனாவின் நல்ல மனசு. அது எங்க தெரிஞ்சது அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி கமல்ஹாசன் அவ்வளவு தூரம் வற்புறுத்துவாரு. பிரதீபால பெண்களுக்கு ஆபத்து, பெண்கள் வந்து இப்படி சொல்றாங்க, இவர் இப்படி பண்றாரு. 4 தடவை கமல்ஹாசன் அர்ச்சனாவை மனிப்புலேட் பண்ணுவார். அப்பையும் அந்த பொண்ணு அவர் வந்து பிரதீப் ப்ரோ அவரை பார்க்க எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஒருத்தருடைய கண்ணை பார்த்து சொல்வேன் பிரதீப் ப்ரோ நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்போ ரெட் கார்டு தூக்காக தான் கமல்ஹாசன் இவ்வளவு தூரம் இப்போ வரைக்கும் அர்ச்சனாவை அட்டாக் பண்றாரு, சரியா? அண்ட் இன்னொன்னு, அர்ச்சனா அவர்கள் வரைக்குள்ள எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அப்படியே இருக்காங்க. பட் விசித்ரா எல்லாம் ஒரு வீக்கும் ஒரு மாதிரி, சரிங்களா? ஸோ அர்ச்சனாவின் இந்த நேர்மை உண்மையான குணத்தை மக்கள் பார்த்தார்கள். மக்கள் எப்படி வெளியிலேருந்து பிரதீப்புக்காக குரல் கொடுத்தாங்களோ அப்படி வந்து உள்ளுக்குள்ள குரலை கொடுத்து அதே ஸ்டாண்ட்ல நிற்கிற ஒரே ஒரு ஆள் அர்ச்சனா அவர்கள். ஸோ அதனாலேயே மக்கள் வந்து அர்ச்சனாவை தூக்கி விட்டாங்க, சரிங்களா? ஸோ இதை கூட இந்த 3 நாளை புரிஞ்சு கொள்ள முடியல. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஷோக்கே வர தகுதி இல்லாததுன்னு. ஸோ இப்போ காலமே வந்து குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு. அடுத்தது அர்ச்சனா அவர்கள் வந்து அகெயின் வந்து இன்று அந்த ஒரு பயண இது அதுல வந்து அர்ச்சனா அவர்கள் விஜயை பற்றி சொல்லக்குள்ள அகெயின் பிரதீப் அவர்களுடைய அந்த இதை ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. விஜயவர்மா வரைக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து வேற மாதிரி இருந்தாரு, முரட்டுத்தனமா இருந்தாரு. பிரதீப் அவர்களுக்கெல்லாம் அந்த தூக்கி அந்த பொம்மைலாம் போட்டாரு, பெட்ஸ்டா பொம்மைலாம். பட் இப்போ வரைக்கும் அதை அவர் சேஞ்ச் பண்ணி அப்படி இருக்குன்னு அவர் சொன்னாங்க அர்ச்சனா அவர்கள். அப்பவும் விசித்ரா இருக்கிறாங்க, அது டாஸ்க் தானே. ஏன்னா அப்ப அர்ச்சனா அவர்கள் அழகா சொன்னாங்க, நீங்க போய் பாருங்க அது தெரியும் அப்படின்னு. ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் கரெக்டா மக்களின் குரலாய் அவங்களோட குரல் அந்த வீட்டுக்குள்ள பேசி கொண்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நேற்று கூட வெளியில மக்கள் வந்து பிரதீப் அவர்களை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த டைம் பிரதீப் உள்ள இருந்திருக்கணும், ஏன்னா இந்த ஷோவை வந்து எழுப்பி விட்டதே பிரதீப் தான். அந்த ஷோக்காக தன்னுடைய உயிரை கூட பணையம் வச்சாரு.
அப்ப அதை வந்து முக்கியமா அந்த பெடிஸ்டா பாம் மேட்டரை அர்ச்சனா அவர்கள் இந்த ஷோ முடியறதுக்கு இன்னும் ஒரு 7-8 நாட்கள் இருக்கு. எகெயின் வந்து ஞாபகப்படுத்தினாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க தலைவி அர்ச்சனா அவர்கள். she deserve the title, she is the only one deserve the title. so மக்களின் குரலாய் ஸ்டில் மக்கள் என்ன தரலாம் பேச நினைச்சார்களோ அதை அர்ச்சனா அங்க பேசும் விதம் சிறப்பு. பிரதிப்படபடியாக அர்ச்சனா அவர்கள் பேசக்குள்ள இந்த மாயா பூர்ணிமான முகம் இருக்கு பாருங்க, முக்கியமா இந்த பூர்ணிமான முகம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் திருந்த சான்ஸே இல்லை மக்களே. சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, இது வந்து இன்றைய எபிசோட்ல சில விடயங்களை உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.